ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ளே டைம் இது நம்ம டைம். எனக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்டில் ரோலாக்ஸ் வீடியோ பண்ண போகிறோம். இந்த மைன்கிராஃப்ட் சொல்லியே மைன்கிராஃப்ட்னே போகுது. இன்றைக்கி நம்ம 1:1 தான் போகிறோம். அது வந்து கிர்த்தகேஸ் கூட தான் போகிறோம். அவன் வந்து கம்ப்யூட்டரில் ஆட போகிறான், நம்ம வந்து ஃபோனில் ஆட போகிறோம். இப்போ வந்து நான் ஸ்னைப்பர் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால நான் ஸ்னைப்பர் எடுத்துக்கிறேன். ஸ்னைப்பர் யூஸ் பண்ணாத டைமில் வந்து நான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து உள்ளே போயிடலாம். நம்மளுக்கு ஸ்னைப்பரும் ஸ்ப்ரே தான் முக்கியம். மற்ற ரெண்டு கூட நம்ம இது வேணால் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து அதை நம்ம யூஸே பண்ணுற போகிறது கிடையாது. மறக்காம வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. நான் கொஞ்ச நாளாக சொல்கிறது இல்லை, ஏன்னா நீங்கள் பண்ணுறதே இல்லை. ஓகேங்களா? இப்போ ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு, யாருன்னு தெரியல. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிச்சதுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம டோர்னமெண்ட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் வேறு போட்டிருந்தேன், அந்த ஷார்ட்ஸ் நல்லா பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, அந்த டோர்னமெண்ட் நடக்கும். 100வது வீடியோ அவனுக்கு கண்டிப்பாக இருக்கும். இருங்கடா, இவன் ஒருத்தன் வந்து போட்டு போயிடுறான். என்னாச்சும் தோற்றுருவோன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இருங்க, நான் போய் ஸ்டார்ட் பண்ணி வரேன். வரேன் இருங்க, நான் பேத்தினா இருங்க. பையன் இப்போ பாருங்கண்ணா, ஷார்ட் கன்னில் வச்சு முடிக்க போகிறேன். அவள் தான் முடிச்சு போங்க. அதுதான் நம்ம தான் இங்கே நம்மளதாவது யாருமே இல்லை. அப்போனா அப்புறம் அவனை 2 தடவை போட்டிருக்கானேன்னு சொன்னீங்கன்னா அதுதான் அப்படி தான். நம்மளுக்கு ஷார்ட் கன்னில் நல்லா வரும். ஸ்னைப்பரில் ஆக்சுவலி நான் வராது அவ்வளோவா. எனக்கு ஸ்னைப்பரே அவ்வளோவா பிடிக்காது, ஏன்னே தெரியல. அந்த ஸ்கோப் வைக்கிறதுனாலையாலாம் தெரியாது, அது தெரியாது. ஆனால் இந்த ஷார்ட் கன்னுக்கு பார்த்தீங்களா, அப்படியே 3 அடி தான். இதே 3 அடி தான் நம்ம ஸ்னைப்பர்லேயே அடிப்போம், ஆனால் ஸ்கோப் வச்சு அடிப்போம். ஆனால் அதே 3 அடியில் அவன் செத்துறான். ஓகேங்களா? அப்போ ஸ்னைப்பரோட இது வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ அவன் கன் மாற்றிட்டு இருக்கான், அதனால தான் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் பெயிண்ட் பால் கற்றுட்டான். ஆடாப்பா, இருடா முடிச்சு விட்றான்டா. அவ்வளோ அடி. எத்தனை எக்ஸ்பின்னு பார்க்கறதுக்குள்ளேயே போயிடுச்சு. சரி, ஓகே, நல்ல வேலை. ஜஸ்ட்டு ஒரு அரை XP தான் இருக்கும் தெரிஞ்சு எனக்கு. ரெட் லைனில் வந்துச்சு நினைக்கிறேன். ஆமாம், ரெட் லைன் தாண்டிடுச்சானா அரை XPலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து கன் மாத்திரன்னு சொன்னான், ஏமாற்றிட்டான் பையன். கன்னை மாத்திரன்னு சொல்லிட்டு இது பாருங்க, வருவான் பட்டக், ஒரே அடி 2 அடி. இப்போ 3வது ஒரே அடி, அவள் தான் காலி. இதே அடி தான் நம்ம ஸ்னைப்பரில் அடிப்போம். ஃபஸ்ட் அடி அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மண்டையில் அடித்தோன்னா ஹெட்ஷாட் வியும். அதுவே நம்ம பாடியில் அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் 50-50 குறையும். அது வாட்டி 3 தடவை அடிக்கணும். அதே தான் நம்ம இந்த ஷார்ட் கன்னில் அடிக்க போகிறோம். எனக்கு பார்த்தானே இல்லையா அவன் இம்பார்ட்டன் இங்கே போயிருக்கிறான். சரி, ஸ்னைப்பர் வச்சுக்கிறான்டா. டேய், ஸ்னைப்பர் வச்சுக்கிறீங்க. என்கிட்ட ஸ்னைப்பர் இருக்குது, ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ நம்ம ரீமேட்ச் கேட்குறோம். சரி, நம்ம ரீமேட்ச் கேட்குறோம் சொல்லிட்டு வாங்க மாதிரி ரீமேட்ச் போகலாம். இந்த மாட்டியும் நம்ம சொல்லிட்டியாக வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் மேட்ச் பார்க்க போகிறோம். இப்போ செகண்ட் மேட்ச் நம்ம ஷார்ட் கன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அவன் வந்து எங்களுக்கு சவால் விட்ருக்கான், அதனால் அந்த ஷார்ட் கன் தான் எடுத்தாகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா வந்து நீங்களே தெரிஞ்சிருக்கோம், நான் வந்து ஸ்னைப்பர் எடுத்தேன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு 2 மேட்ச் இதுலேயே வந்து ஸ்கோப் இருக்குது, ஆனால் ஆக்சுவலி அந்த ஸ்கோப் வந்து தேவையில்லை, நம்ம அப்படியே கூட அடிக்கலாம். அதனால தான். ஜம்பிங் அடிச்சு அவர் பறந்து போயிருக்காரு. ஓகே இருக்கு, நான் ஜம்பிங் பேட் வச்சு பறந்து போகலான்னு பார்த்தேன். சரி, இது சைடில் அதை போகிறாரு பாருங்க தம்பி, அதை போகிறா பாருங்க. ஒரே அடி ரெடி. அதான் பார்த்துட்டானா இருக்கு. ஆறுலேயே ஒரு அடி வர்ற மாதிரி அடப்பா, 6 XP வச்சு நினச்சிட்டான். வரேன். ஃபஸ்ட்டு மேட்ச் தானே. வரேன். உன்னை முச்சு விட்றேன்டா. நான் ஊருக்குள்ளே பெரிய ப்ரோ பிளேயரை சுற்றிக்கிறாமியா. இன்னும் யார் ப்ரோ பிளேயர் நான் காட்டுறேன். இரு யார் ப்ரோ பிளேயர் நான் காட்டுறேன் பாரு. ஊருக்குள்ளே போய் சுற்றிக்கிறியாமியா ப்ரோ பிளேயர் கிர்த்தகேஸ்ன்னு சொல்லி சுற்றிக்கிறியாமியா. யார் ப்ரோ பிளேயர் இப்போ காட்டேன். இப்போ சொல்கிறேன் யார் ப்ரோ பிளேயர். அவ்வளோதான். ஷார்ட் கன் நம்ம தான். ஏன் ஸ்னைப்பரில் வந்து அடிக்கிறது ரொம்ப லேட் ஆகுதுன்னா, ஸ்னைப்பர் வந்து ஒரு ரவுண்டாக இருக்கும், அதாவது டக்குன்னு வந்து மூவ் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து கன்னை மாற்றினுக்கிறான். இப்போயே போய் அடிக்கலாம், ஆனால் அவன் நாங்கள் போய் சொல்லிட்டு அங்கே போய்க்கிறான். பார்த்தீங்களா? ஸ்னைப்பர் வச்சுக்கிறானா, பெயின் பல்கன் வச்சுக்கிறான். அடப்பா, முடிச்சு விட்டாங்க. பெயின் பல்கன் வச்சு முடிச்சு விட்டானே. வரேன். என்னடா நீ வரேன். என்னடா ஒரு அடி எக்ஸ்ட்ரா பேர் ஆகடா. வரேன். என்னதான் இருந்தாலும் இப்போ தான் ஜம்பிங் பேடில் பறந்து நானும் பறந்து வரேன். எங்கடா இருக்கிற வாடா. என்னடா அடிக்க முடியல என்னால. டேய், ஏமாத்துறானுங்க. என்ன ஏமாத்தீங்களா? எதோ கத்துறான். நெட்வொர்க் இஷ்யூவாடா? நெட்வொர்க் இஷ்யூ இல்லை, ஏமாத்தாத. டேய், நெட்வொர்க் இஷ்யூ ஏமாத்தாதியா? சரிடா, வரேன்.
அடிக்கிறேன் வந்து ஏன்டா பயந்து வர்றா நில்றா ப்ரோ பிளேயர் சொன்னேன் பயந்து வர்றா ஏன் கண்டிப்பாக பயந்து வர்றா ப்ரோ பிளேயர் சொல்லிட்டு ஏன்டா பயந்து வர்றா வரேன் யார் ஊருக்குள்ளே சொல்லி பைப்பா ஊருக்கு சுற்றிங்கிறான் நண்பர்களே ப்ரோ பிளேயர் இந்த வேர்ல்டு பிடி யூஎன்ஸ் ஆர்பிடின்னு சுற்றிங்கிறான் உள்ள யாரா வந்து கேட்டா பசங்களுக்கு வந்து கேட்டால் சொல்கிறானு ஆர்பிடின்னு எவனை வந்துக்கிறானா புஷா ரைவல்ஸ் ப்ரோ பிளேயராமே அப்படின்னுக்கிறான் என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு கிரிட்டா கேசு டேய் நீ யார் எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் ஏன்டா 104 லெவல் வச்சுருந்தா நீ வந்து இதோடா ஊருக்கு சுற்றி நீ ப்ரோ பிளேயர்னு நீ போய் யாரோ பார்த்தானு வச்சுக்கோ ஏன் இப்போது வேறு மாதிரி இருக்கும் என்னடா இவன் ப்ரோ பிளேயர் சொன்னான் 34 கிட்ட அடி வாங்கிக்கிறான் யாரா இவன் பார்ப்பானுங்கலாம் ஆக்சுவலி இது வந்து வேறு அக்கௌண்ட்டு நான் அதுக்கு முன்னாடி வேறு அக்கௌண்ட் யூஸ் பண்ணியிருந்தேன் அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் வேறு 2 தான் இருப்பேன் என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா அப்படி தான் உண்மை அதுதான் நான் ஆக்சுவலி அவ்வளோவா விளையாட மாட்டேன் ரோப்ளாக்ஸ் அவ்வளோவா விளையாட மாட்டேன் ரோப்ளாக்ஸ்னு இல்லை நெட் கேம் அவ்வளோவா நான் விளையாட மாட்டேன் நெட் இல்லாத கேம் தான் அதிகமாக விளையாடுவேன் ஏன்னா எங்கள் நெட்டு கிடையாது எங்கள் அப்பா ஃபோன்லேருந்து வந்தால் மட்டும் தான் நெட்டு மற்றபடி நான் ரோப்ளாக்ஸ் வீடியோ ஆக்சுவலி எதில் எடுப்பேன்னா எங்கள் அப்பா ஃபோனில் மட்டும் தான் எடுப்பேன் என் ஃபோனில் அந்த பழைய ஃபோன் அது ஆனால் அந்த ஃபோனில் எடுக்க முடியாது அந்தளவுக்கு லேக் ஆகும் இந்த ஃபோன் தான் ஓரளவுக்குல முழுசாகவே இதில் விளையாட முடியும் நான் ஃபஸ்ட்டு விளையாடிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரம் அது ரொம்ப நேரம் அதை அடித்து ½ கழிச்சு தான் அவன் சாகிறான் அவன் அதுக்குள்ளேயே என்ன போட்டு போயினே இருக்கிறான் அவ்வளோதான் முடிச்சு போங்க ப்ரோ பிளேயர் ஆமலா ப்ரோ பிளேயரு வரேன் அத்தை வீட்டில் வந்து பார்க்குறேன்டா சந்திக்கிறேன்டா டாட்டா பாய் பாய் சியோ